கர்த்தருடைய வார்த்தை நேராய் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. வருகிற வியாழக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே என்று அனுசரிக்கப்படுகிறது. நன்றி செலுத்துகிறதான ஒரு நாள் என்று சொல்லி ஒரு அனுசரிக்கப்படுகிறது. சில இடங்களில் அரசு விடுமுறை கூட அளிக்கப்படுகிறது. நம்முடைய பகுதியிலே நாம் இந்த நன்றியோடு கூட இருக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சரியா? சரி, ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3:15. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. சரியா? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நாம் அதைத்தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லி நம்ம சில திருக்குறளில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்றியோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு சிகிச்சை அளித்த மருத்துவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு உதவி செய்த நபர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நமக்கு நல்ல சமையல் பண்ணி கொடுத்த மனைவிக்கு நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு நல்ல சம்பாத்தியம் பண்ணி கொடுத்த நம்முடைய கணவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொழில் பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க, நமக்கு மேலே இருக்கிற ஆண்டர்பிரனர், சிஇஓ என்று சொல்லக்கூடிய மேல் அதிகாரிகளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறதான ஒரு நாள் தான் இந்த நன்றி சொல்லுகிற ஒரு சிந்தை நம்ம எல்லாத்துக்குமே இருக்க வேண்டும். எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று புலம்பல் பாடிக்கொண்டிருக்காமல், எனக்கு எல்லாம் நிறைவாய் தந்திருக்கிறீர் என்ற ஒரு திருப்தியோடு ஆண்டவருக்கு நன்றியோடு இருக்கிறது தான் அந்த வசனம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். சொல்லுங்க, வாசிங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். எல்லாமே சரியா இருக்கீங்க, இதையும் சேர்த்துக்கங்கன்னு அர்த்தம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அப்போ நன்றியோடு இருப்பதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது தான் மேன்மையானது. உலகத்தில் எத்தனையோ நம்ம பேருக்கு நம்ம நன்றி சொல்லுகிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஸோ முதல்ல நம்மை படைத்த ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லுகிற விதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 136:1 சாம் 136:1 அதை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தியானிப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். நன்றி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் மூலமாக நம்ம தியானிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். சரியா? நன்றி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆள் சொல்கிறாரு, gratitude unlocks the fullness of life. It turns what we have into enough and more. அதாவது நன்றியுடையவர்களின் உயிர்கள் வாழ்வின் முழுமையை வெளிப்படுத்துகின்றன. நாம் உடையதை போதுமானதாகவும் அதைவிட மேலானதாகவும் மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி மெலோடி பிடி அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்கிறார். இந்த சொல்கிறார், தேங்க்ஸ் கிவிங் இஸ் த சைன் ஆஃப் நோபல் சோல்ஸ். ஒரு நல்ல ஆத்மாவுக்கு அடையாளம் நன்றியுடன் இருப்பதற்காக அவர் ஒரு ஆள் சொல்கிறார். இன்னொருத்தர் ஹென்ரி வேன் டைக் அவர் சொல்லுறாரு, gratitude is the inward feeling of kindness received. Thankfulness is the natural impulse to express that feeling. Thanksgiving is the following of that impulse. அது தோத்திரம் என்ன, பெற்ற அன்பை உள்ளத்தில் உணர்தல் நன்றியுணர்வு அப்படின்னு அந்த வாக்கியங்கள் போய்கிட்டே இருக்கு. அப்போது கை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா.
ஏமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இன்றைக்கி நம்ம எந்தெந்த விதங்களில் நம்ம நன்றியுடலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 136 ஒன்றில் நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தரை துதியுங்கள். இந்த சங்கீதம் 136 முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், பிரைசியும் பிரைசியும் பிரைசியும், துதியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள், பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அடித்தவரை துதியுங்கள், செங்கடலை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள் என எக்கோ லைட்டை கம்மி பண்ணுங்கப்பா என்று வசனம் கூறுகிறது. துதியுங்கள் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதிப்பதற்கான காரணங்கள் சொல்லையா வேணும். தாவீது சொல்கிறாரு, 1000 நாவுகள் போதாது நீர் செய்த நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிப்பதற்கு. சரியா? ஆமாம். இப்போ துதிக்கிறது அப்படிங்கிறது 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, வாயை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா அப்படின்னு வாயை திறந்து சொல்லுவது. கர்த்தரை காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் நாவில் இருக்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கொண்டே இருப்பது மாத்திரமல்ல, நாம் கூடுகிற நேரமெல்லாம் பழகிற ஆட்களோடு, நம்ம சேருகிற ஆட்களோடு நல்லா வாயை திறந்து அவர் செய்த நன்மைகளை, கீர்த்தியை சாட்சியாய் சொல்ல வேண்டும். கடந்த 21 நாட்கள் நடந்த நன்மைகளை நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. அதை இப்போ நீங்கள் பிறகு பார்ப்பீங்க. அவர் செய்த நன்மைகளெல்லாம் நீங்கள் என்ன நன்மைகளை செய்திருக்கிறார். சில பேர்களுக்கு வீடுகள் வாங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சில பேருக்கு பல விதமான நகைகளை திருப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பல நன்மைகளை செய்திருக்கிறார். சரியா? அதில் ஒரு பிள்ளை சாட்சி எழுது பாருங்கள். படிக்கிற வயசில், சின்ன வயசுலேயே உபவாசத்தோடு நான் ஸ்கூலுக்கு போனேன். முதல் முறையாக உபவாசம் இருந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். சுகவீனமாக இருந்தது, ஆனாலும் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார்னு சொல்லி அந்த சாட்சிகள்லாம் ரொம்ப தொடக்கூடிய அளவில் இருக்கும். அப்போது தேவனுடைய நன்மைகளை நம்ம வாய் திறந்து பேசிக்கிட்டே இருக்கணும். சக மாணவர்களோடு, மாணவிகளோடு, கூட வேலை பார்க்குறவங்களோடு அவருடைய நாமத்தினுடைய கீர்த்தியை சொல்லிக்கொண்டே இருக்கணும். புலம்பல் வாயில் வரக்கூடாது, தூஷணம் வாயில் வரக்கூடாது, குறை சொல்லி தீர்தல் வாயில் வரக்கூடாது. இதெல்லாம் பிசாசினுடைய ஆவிகளினுடைய கிரியைகள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாயை திறக்கும்போது இயேசு மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி கொண்டு, அவர் நாமத்தை புகழ்ந்து கொண்டு, அவர் செய்த நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் துதி. சொல்லுங்க, துதி என்றால் 2 வகைப்படும். ஒன்று, வாயை திறந்து சோத்திரம், நன்றி, அல்லேலூயா, ஆமென், இதெல்லாம் போகிற வழியிலேயே அவர்கள் சுகமானதை உணர்ந்தார்கள். உணர்ந்த உடனே ஐயோ நம்ம சோமையை விட்டோமேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மட்டும் திரும்பி வருகிறான். சரியா? 18ஆம் வசனம். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கும் இந்த அந்தியனை ஒளிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி, திரும்பி வர காணுமே. சுகமானது 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுகமானது பேர் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? இந்த ஒருவன் மாத்திரம் வந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அந்த நன்றி உணர்வு இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். சொல்லையா வேணும். என்ன, அதை நினச்சி பார்க்கணும். என்ன அற்புதம் செஞ்சுருக்காருன்னு. நம்மளை ரட்சித்ததே ஒரு பெரிய அற்புதம். நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். கடந்த நாட்களில் என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்னு ஒரு நாட்டில் எழுதி போய் பார்த்தா, ஏ அப்பா எவ்வளவு பொருட்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார்.
இங்கிலீஷில் ஒரு பாட்டு உண்டு, கவுண்ட் ஒன் பை ஒன் ஆல் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ். எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒன்றுங்கில ஒன்றா நினச்சி எண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறாராம். நம்மளை பாதுகாத்திருக்கிறார். பல இடங்களில் கேள்விப்படுகிறோம், பிரயாணங்களில் மோதி நொறுங்கி இறந்து போகிறார்கள், வாழ்க்கையிலே கால் ஒடிஞ்சி கை ஒடிஞ்சி கிடக்கிறார்கள், நடக்க முடியாமல் வீல் சேரில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு மான் கால்களை போல தந்து இரவும் பகலும் வெயில் மழை காத்தில் அலைந்து தெரிந்து ஊழியங்கள் செய்ய வேலைகளை செய்ய சுகமாய் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, நல்ல குடும்பங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. அல்லேலூயா. நல்ல நண்பர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். 2 பேர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான், பிரியாத நட்பு. அல்லேலூயா. அவன் டீமாக உட்காந்து பிரியாத ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் விட ஜாதி இன மத எல்லாத்தையும் கடந்து பிரியாத நட்பு அப்படின்னு சொல்லி நல்ல நண்பர்களை ஆண்டவர் தந்ததற்காக நன்றி சொல்லணும். அடைக்கலம் உறைவிடத்தை தந்திருக்கிறார். எல்லாத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நன்றி 9 பேர் போயிட்டான், சுகம் கிடைச்சிட்டு ஆண்டவர் திரும்ப அவனுக்கு குசரோகத்தை கொடுக்கல, சுகத்தோட போயிட்டான். இதை திரும்பி வந்து நன்றி சொன்னவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. 19ஆம் வசனம், அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த 9 பேரும் சுகம் பெற்றாங்க. இந்த 10வது நபர் சுகத்தையும் பெற்றுக்கொண்டான், ரசிக்கப்பட்டான். உன் விசுவாசம் உன்னை ரசித்தது. ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல திரும்பி வரும் பொழுது அடுத்த ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சரியா? வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படி நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம்ம கூடும் பொழுதெல்லாம் அவருடைய நமக்கு தந்த எல்லாவற்றையும் நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவருடைய துதி எப்போதும் என் நாவில் இருக்கணும். அதான் அர்த்தம் என்ன, ஹிஸ் ப்ரைஸ் ஆல்வேஸ் ஆன் மை டங். அவருடைய துதி எப்போதும் என் நாவில் இருக்குன்னா எப்போதும் அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இயேசு எவ்வளவு நல்லவருப்பா, எவ்வளவு நன்மை செஞ்சுருக்காருப்பா, எவ்வளவு கிருபைப்பா அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படட்டும். 2வது, நாம் ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவரை ஆராதனை செய்வது. சங்கீதம் 116:12 Psalm 116:12, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என அடுத்த வசனம் சொல்லுது. 13ஆம் வசனம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அவருடைய அனுபவத்தை பாருங்க. எண்ணத்தை செலுத்த போறேன் ஆண்டவருக்கு, எண்ணத்தை நான் ரீபே பண்ண போறேன். அவர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், பிரமிக்கக்கூடிய அளவில் அதிசயமாக என்னை உண்டாக்கி இருக்கிறாரே, ஒளிப்பிடத்தில் என்னை வளர்த்தாரே, உருவாக்கினாரே, நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். வொர்ஷிப் ஹிம். ஆராதனை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கைகளை உயர்த்தி பாடி ஆராதிக்கிறோம், அதோடு நின்று போய்விடக்கூடாது. ஒரு ஆள் சொல்லுறாரு, நம்முடைய வாழ்க்கை முறையே ஆராதனை. நம்முடைய வாழ்க்கை முறையே வீட்டில், வேலையை பார்க்குற இடத்துல, எல்லா இடத்துலையும் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைது பாருங்க. அதுவே ஆராதனை. இன்னைக்கு பாடல் நிறையா ஜப நேரங்களை எல்லாம் பிடிச்சிட்டு தோத்திரம் விழுங்கி விட்டது. ஆண்டவர் சபை எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இது எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எண்ணப்படும். மக்கள் வரணும், மணிக்கணக்காக உட்காந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபம் பண்ணுவதற்காக வசனங்களை போதித்து அவளை ஜெபத்தில் ஊக்குவிக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு சபையை குறித்த விருப்பம். அவருடைய சரணமாகிய சபை அதுதான். இரவும் பகலும் ஜெபம் நடக்கணும், ஜனங்களை ஜெபிப்பை வைப்பதற்காக பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் அவருடைய விருப்பம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். ஆனால் இன்னைக்கு பாடல் ஆராதனை லைட்டுகளை போட்டு ஆடி பாடி ஒரே பாட்டு, 5 பாட்டு, 10 பாட்டு, 20 பாட்டு, ஏ அப்பா, பாடல்களுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால பாடல் பாடி நல்லா இசை வாசித்து லைட்டு போட்டு நம்ம குதித்து நடனம் ஆடுவது தான் ஆராதனை நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம வீடுகளுக்கு போகும்போதும் வேலை பார்க்குற இடங்கள்லையும் நம்முடைய ஸ்பாவங்கள், டிவைன் கேரக்டர், தெய்வீக சுகம், தெய்வீக ஸ்பாவங்கள், நல்ல வாழ்க்கை முறை, அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா.
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை முறை தான் ஆராதனை. எத்தனை பேர் வாயால் ஆராதிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையால் ஆராதிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் வார்த்தையால் ஆராதிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையால் ஆராதிக்க விரும்புகிறீங்க? தோத்திரம். தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கை முறை ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, 24/7 எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள். we are worshippers. நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்பதை காண்பிக்க வேண்டும். அது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கும். எதற்காக நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்? சங்கீதம் 116 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். 15 விதமான கட்டுகள் சொன்னேன். இந்த கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவிழ்த்து விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டு இல்லாமல் மான்களை போல துள்ளி துள்ளி ஓடும்படி நல்ல கால்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கட்டுகளுக்கு இடமே இல்லை. கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. கட்டுகளுக்கு இடமே கிடையாது. எல்லா கட்டையும் அவிழ்த்து விட்ட உடனே தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அந்த சங்கீதம் முழுதும் 116 முழுவதும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, மூணாவது, நமக்கு நன்மை செய்தவரைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நெவர் ஃபர்கெட். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, உப்பிட்டவரை சொல்லுங்க, அன்றைக்கே மறந்துடுங்களா? உள்ளளவும் நினை அப்படின்னு போட்டு. ஆதியாகமம் 40:14 யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். சரியா? யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இதில் யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது 2 பேரை சந்தித்து அவனுக்கு அர்த்தம் சொல்கிறான். சுயம்பாகிகளின் தலைவன், பானபாத்திரக்காரருடைய தலைவன். பானபாத்திரக்காரன் தலைவனை பார்த்து சொல்கிறான், எப்பா இதான் அர்த்தம், நீ வாழ்வடைந்திருக்கும் போது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கணும். ஏன் விடுதலையாக்கணும்? அடுத்த வசனம், தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். நான் ஒன்றும் செய்யலப்பா, என்னைய போய் இந்த காவல் கிடங்கில் போட்டிருக்கிறாங்க. என்ன அவன் இந்த அழுகுறலை பாருங்க. நீ வாழ்வடைந்திருக்கும் போது உனக்கு ஒரு வாழ்வு வரப்போகுது. இந்த ஜெயிலில் இருந்து நீ போய் ராஜசமூகத்தில் போய் அதே வேலையில் அமர்த்தப்பட போகிற நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும். நீ வாழ்வடைந்திருக்கும் போது தோத்திரம், என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த காவல் கிடங்கிலிருந்து என்னை விடுதலையாக்கணும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தில் அழுகுறல்ல அவன்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். இவன் பானபாத்திரருடைய தலைவன் போய் மறந்தே போயிட்டான். அல்லேலூயா. சில ஆட்கள் நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, நம்ம உதவி செஞ்சுருப்போம், கொஞ்ச நாள் கழித்து அவங்க மறந்துருப்பாங்க. நம்மகிட்ட ரூபா வாங்கியிருப்பாங்க, படிக்கிற காலங்களில் நமக்கு ஹெல்ப் வாங்கியிருப்பாங்க, பிறகு தாரன் இருப்பாங்க, மறந்துருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் ஆண்டவர் எப்படியாவது நினைவு கூற செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், 2 வருஷம் கழித்து திரும்ப ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. தோத்திரம். ஆதியாகமம் 41:9. பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. நான் செய்த குற்றம் இன்னைக்கு தான் என் நினைவில் வந்தது. என்ன குற்றம்? உதவி செய்தவனை மறந்து விட்டேன். கொஞ்சம் நினச்சி பாருங்க, இந்த ஆண்டு முழுதும் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்க? உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க? கொஞ்சம் நினச்சி பாருங்க. உதவி செஞ்சவங்களை நினச்சி பாருங்க. அவங்கள புறக்கணிச்சிட்டிங்களா அல்லது அவங்களை நினைவு கூறுகிறீர்களா? அதுதான் இந்த நாள்.
உதவி செய்தவர்களை அவர்கள் புறக்கணித்து விட்டீர்களா என்பதை சிந்திச்சு பாருங்க. அது ஒரு பெரிய குற்றமான சொல்கிறான். என் குற்றம், நான் செய்த குற்றம் இன்றுதான் நினைவில் வந்தது. என்னப்பா, நான் ஜெயிலில் இருக்கும்போது நான் கண்ட சொப்பனத்தையும் கொடுத்து அதுக்கு விளக்கத்தையும் கொடுத்தார். இன்றைக்கி எகிப்து தேசம் இருக்கிற சோசியர்கள், பெரிய பெரிய ஞானிகள்லாம் கூட்டு வந்து அழிக்க நினைக்கிறீரே, நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம். சிறையில் யோசேப் என்ற ஒரு இளைஞன் இருக்கிறார். அவன் அவன் நம்முடைய சொப்பனத்தையும் சொல்லி அதற்கு விளக்கத்தையும் கொடுப்பானவன்னு யோசேப்பை வெளியே கொண்டு வந்து அந்த விளக்கத்தை கொடுத்த பின்பு அந்த எகிப்திற்கு அதிபதியாக ராஜா மாற்றுகிறார். ஹல்லேலூயா. 2 வருஷம் கழிச்சாது நினைவு கூர்ந்தானே. சில பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் 20 வருஷம் ஆச்சு அந்த ஆள் நான் ரூபா கொடுத்து திருப்பி தராமல் இருக்காங்க பாஸ்டர். இந்த மாதம் கொண்டு வந்து உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. சரியா? ஆமாம், நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறக்கக்கூடாது. 94ஆம் ஆண்டு ஒரு சகோதரி சபையில் வந்து அப்போ ஆரம்ப நாட்களில் எங்களை ப்ளஸ் பண்ணி சபையை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணாங்க. இப்பொழுது அவர்கள் வெளியூரில் இருக்கிறாங்க. அவர்களை திடீரென ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். உடனே அவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி அவங்கள போய் ஜெபம் பண்ண போனால் அவங்க கொஞ்சம் கண்ணு தெரியாமல், வயசு 90 ஆகிட்டு கண்ணு தெரியாமல் படுக்கையில் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே யார் யார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. சிறுவைகுண்டம் பாஸ்டரா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீர்னு ஒரு சத்தம் வச்சு பார்க்கலாம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். அம்மா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பயப்படாதீங்க, இயேசுவை பற்றிக்கோங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஐயா, நீங்கள் என்னை பார்க்க வந்ததே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஐயா அப்படின்னு. திடீரென ஒரு உணர்வை கொடுக்குறார். இத்தனை வருஷத்துக்கு முன்பதாக உன்னைய இந்த ஊழியத்தை ப்ளஸ் பண்ண அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த உணர்த்தும் பொழுது நம்ம அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு நம்ம நன்றியுடையவர்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நமக்கு உதவி செய்த ஆட்களை நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளால் இயன்ற ஒரு உதவி செய்யணும். நாம் நல்லா இருக்கும்போது அவங்கள தூக்கி விடணும். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரியா? இந்த சிறைச்சாலைக்காரன் மறந்தாலும், இந்த பானபாத்திரக்காரன் தலைவன் மறந்தாலும் 2 வருஷம் கழித்து ஞாபகம் வந்து அந்த யோசேப்பை வெளியே கொண்டு வந்தான். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட் கொடுத்துருக்காருன்னு வைங்க. படிக்கிற காலங்களில் உங்களுக்கு உதவி செய்த நபரை மறந்து விடாதிருங்கள். அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை மேலே கொண்டு வர நீங்கள் முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4வது சங்கீதம் 116:18 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 116:18 பொருத்தனைகளை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற முறைமைகளை ஒன்று பொருத்தனைகள். இந்த நாட்களிலே நம்ம நிறைய பொருத்தனைகளை பண்ணுவோம். எனக்கு ஒரு வேலை கிடைச்சா முதல் மாத சம்பளம் ஆண்டவருக்கு கிடைச்சவொன்னு அந்த ஆளை மறந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. அல்லேலூயா, சோத்திரம், ஆமென், பிரைஸ் தி லார்ட். பொருத்தனை பண்ணும்போது கண்ணீரோடு மிகுந்த வியாகுலத்தோடு பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் கிடைச்சவன மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தாவீது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆலயத்தின் பிரகாரங்களிலேயும் எருசலேமின் நடுவிலையும் நான் நிறைவேற்றுவேன், அவருடைய ஜனங்களுக்கு முன்பதாக நிறைவேற்றுவேன். நான் கர்த்தருக்காக அந்த பொருத்தனை பண்ணினேன், இப்பொழுது ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார், ஆகையால் நான் இப்பொழுது அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் வந்து அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கும். சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஏதாவது பொருத்தனை பண்ணியிருப்போம். இந்த கடன் தீர்ந்தால் இந்த அற்புதம் நடக்கும், என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தால் இந்த காரியத்தில் செய்யப்போம், என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சா இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி நிறைய பொருத்தனைகள் நாம் செய்திருப்போம். ஆனால் அந்த பொருத்தனைகளை இன்றைக்கி ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. சில பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்தால் நான் வாழ்நாளெல்லாம் உமக்கே நான் சேவை செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு ஆள் பொருத்தனை பண்ணார், எனக்கு ஒரே ஒரு மகள், 38 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, என் மகளுக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும், அதற்கு அப்புறம் நான் இயேசுவுக்காக உழைக்கிற உழைப்பையும் ஓடுகிற ஓட்டத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க பாஸ்டர் அப்படின்னாரு. தோத்திரம், கல்யாணம் ஆயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். பொருத்தனை பண்ணும் பொழுது அதில் விசேஷமாய் ஆண்டவர் நன்மைகளை அற்புதங்களை செய்வார்.
ஆனால் பொருத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நிறைவேற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறக்காமல் நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னேன், உங்களை வாகனத்தில் ஏற்றி கொண்டு இறக்கி விடுறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸ்தோத்திரம். கடந்த 21 நாள் ஜெபத்தில் நான் தான் வேன் எடுத்தேன். வேன் எடுத்து விடும்போது, வீடுகளை இறக்கி விடும்போது எல்லாரும் இறங்கினோன்னே தேங்க்யூ, நன்றி பாஸ்டர், நன்றி அப்படி சொன்னாங்க. எனக்கு மனசு குளிர்ந்து போச்சு. அல்லேலூயா. ஆமாம், இந்த மாதிரி நம்ம பழக்க வைக்கப்படுவது ரொம்ப ஆசீர்வாதம். சில பேர் இறக்கி விட்டால் திரும்பி பார்க்காம போவாங்க. கதவை யார் அடைப்பா? என்ன, சரி இருக்கட்டும், திரும்பி பார்க்காம போவாங்க. ஆனால் இந்த நாட்களில் சபை கற்றுக் கொடுக்க அது கடமைப்பட்டிருக்கிறது. அவங்க நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, உங்கள் ஸ்டாப் வந்தின உடனே இறங்கி தோத்துறோம் ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? கனெக்டரை பார்த்து, கனெக்டருக்கு நன்றி சொல்கிறத விட டிரைவருக்கு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ்யா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அல்லேலூயா. சில ஊர்களில் மாலைலாம் போடுவாங்க டிரைவருக்கு. சுகமாக கொண்டு சேர்த்திங்களா அப்படின்னு சொல்லி மாலைலாம் போடுவாங்க. நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி அப்படி கிருபை பாராட்டுவாரா? இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது, நன்றி சொல்லுகிற காரியங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி நாம் நன்றியோடு இருக்க தேவனுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவனுக்கு நன்றியாக இருக்க வேண்டும். நம்மை நடத்துகிற ஊழியர்களுக்கு நன்றியாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்றியாக இருக்க வேண்டும். நம்முடைய சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பகை உணர்வுகள், எரிச்சல்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பொறாமைகள் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு எப்போதும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜீவிக்க, அதுதான் ஆராதனை முறை. நன்றியோடு இருக்க தேவனுக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஏமன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி அறிதலோடு இருக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதையும் திரும்பி பார்த்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு 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 நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒன்றும் கிடைக்கலேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம வாயை திறக்கவே கூடாது. என்ன காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். உணவு, உடுக்க, உடை, தங்க, உறைவிடம் தந்து எவ்வளவு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கணும். அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். இரவும் பகலும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி எல்லாரும் முழந்தால் படியிட்டு, தேவனே, இந்த அருமையான வேளையிலும் கூட எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஆண்டுடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கி வருகிறது. எஸ், நன்றியோடு இருக்க,
செய்த பொருத்தனை நிறைவேற்ற, ஒருவருக்கு ஒருவர் நன்றி சொல்ல, தேவனை துதித்து கொண்டே இருக்க, அவர் நாமத்தை உயர்த்த, அவருடைய நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எப்போதும் தொழுது கொள்ள கிருபை தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஜீவிப்போம் ஆண்டவரே. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரே. தேவன் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுப்பீராகப்பா. ஏமேன், ஏமேன், ஏமேன். எந்த இடத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நன்மை செய்கிறார். நன்றியறிதல் உள்ளவர்களாக இருங்கள். தேவனுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. திரும்பி வந்து நன்றி சொன்ன அந்த நபரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததே. ஆமென். ரட்சிக்கப்பட்டவனாக மகிமை அடைந்தவனாக திரும்பி சென்றார். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் தமது ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.